காலேஜுக்கு போகுது. காலேஜ் போகும்போது பொண்ணை தூங்கிடுவோம். கல்குவாரி இருக்குது, 3 கல்குவாரி இருக்குது பாவக்கல்வியில். அதில் வந்து திமுக ஜனாதிபதி அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பட்டாளர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி திமுக செயலாளர் வந்து ஜனார்தனன் ஃபோன் நம்பர் பதினாலாம் தேதி ஜனார்தனுடைய ஆட்கள் தூண்டி விடு இது சம்மந்தமாக புகார் கொடுத்துறீங்களா? 14ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். ஆக்ஷன் எடுக்கல. 16ஆம் தேதி வந்து மறுபடியும் அடித்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இது வரைக்கும் சிஎஸ் காப்பியில் எஃப்ஐஆர் காப்பியில் எதுவுமே பண்ணல. மோகன் ஏகம்மா அருண்குமார் பட்டா லேண்டில் வந்து சொந்த பட்டாவில் ரோடு அமைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. என் பேர் அம்லு, பரவக்கல் ஊராட்சி, ராஜமந்திரிப்பட்டி. எங்கள் கோதண்டன் மகள் எங்கள் சொந்த நிலத்தில் வந்து பொது வழி வேணும்ன்ட்டு எங்களை அடித்து எங்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க. என் அம்மாவை அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். என் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களை +2 ஒரு பாப்பா 10th ஒரு பாப்பா படிக்கிறான், மிரட்டுறாங்க. உன் பசங்க எப்படி வீடு வந்து சேர்றாங்க நாங்கள் பார்க்குறோம். பாப்பா வந்து ஒரு பெரிய பாப்பா வந்து 6-7 மணி வரும் வீட்டுக்கு. அந்த பாப்பாவை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என் சின்ன பொண்ணு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உன் பசங்க எப்படி வீட்டுக்கு வருவாங்க? வழி விடலைன்னா அவ்வளோதான். நீங்கள் நைட்டோட நைட்டு ஆளுங்களை வச்சு உங்களை என்ன பண்ணுறோம் பாருங்களேன். 50 மாமாங்களை அனுப்புகிறோம் இருங்க, நைட்டுக்கு குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறீங்களா? நைட்டுக்கு வராங்க இருங்க மாமனுங்க. அப்படி அசிங்கமாக ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க எங்களை. நாங்கள் வழி விட மாட்டேன்றோம். எங்கள் நிலத்துல நாங்கள் வழி விட மாட்டேன்றோம். விடாதனால எங்களை அது மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. எங்களை அடித்தாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸுக்காக எங்கள் நிலத்துல கோழி பண்ண கல்குவாரிக்கு வழி வேணும்ன்ட்டு எங்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க. ஆமாம் அது மாற்று வழி இருக்குது. அந்த வழியெல்லாம் வேற ஆளுங்க வந்து நிலம் பண்ணிட்டாங்க. அதில் போக மாட்டேன்றாங்க. எங்கள் லேண்டில் தான் வேணும்ன்ட்டு எல்லாமே அது வந்து அவங்க வந்து அந்த லேண்டில் நீங்கள் உங்களுக்கு பழைய வழி எதுவோ அதில் போங்க, எங்கள் லேண்டில் நாங்கள் விட மாட்டோன்றோம். இல்லை எங்களுக்கு இதுதான் வேணும்ன்ட்டு எங்களை அடிக்கிறாங்க. ஊர் ஆளுங்க எல்லாமே எங்களை அடித்தாங்க. என் அம்மாவை ரொம்ப நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனோம், குடியாத்தம் ஸ்டேஷன் போனோம். கேஸு கொடுத்தோம் 14ஆம் தேதி. அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நேற்று வந்து அராஜகம் பண்ணி அம்மாவை அப்பாவை எல்லாமே அடித்தாங்க. என் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அம்மா வந்து ரொம்ப இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா தலைவலி பயங்கரமாக இருக்குது. ஜிஹெச்சில் ஸ்கேன் பண்ணுங்கள் தலையன்னா நாங்கள் எடுக்க மாட்டோம், நல்லா நார்மலாக இருக்க, நீ வீட்டுக்கு போன்றாங்க. அவங்க என்னால் முடியலன்றாங்க. என் அம்மா அவங்க வந்து ஸ்டேஷன்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க போங்க, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, டாக்டருங்க வந்து போங்கன்றாங்க என் அம்மாவை. எங்கள் கலெக்டர் மேலே அவங்கள தான் பார்க்கணும். வட்டாட்சியரே பார்த்தோம், அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. வீடியோ எங்கே போனாலும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை சார். அதனால தான் சார் நாங்கள் இங்கே வந்தோம். கலெக்டர் மேம் கிட்ட வந்துன்னு இருக்கோம். நாங்கள் இவங்களால தான் சார் சொன்னோம் சார். அனுமதி இல்லாமல் விட முடியாது. அவங்க அனுமதி எல்லாம் பெற முடியும். நீங்கள் அனுசரித்து போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 11 மணி வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து. ஆனாலுமே இவங்க மறுநாள் வந்து எங்களை
இது அராஜகம் பண்ணி ரோடு எடுத்து மூடிட்டாங்க. நாங்கள் மூடி வச்ச ரோடை கலெக்டர் வந்து நான் பண்ணுறேன், எஸ்பி ஆஃபீஸ்க்கு போங்கம்மா, எஸ்பி ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், நீங்கள் பயப்படாமல் போங்கன்னு சொன்னாங்க மேடம். எங்களோட கோரிக்கை வந்து இந்த மேப்பில் இருக்கிற பாதை எடுத்துக்கிட்டோம், கவர்மெண்ட் மேப்பில் இருக்கிற பாதை எடுத்துகிட்டு போட்டோம். எங்கள் பட்டா லேண்டில் இருக்கிற பாதை நாங்கள் எடுக்க வேணாம்னு சொல்கிறோம், அதை வேணாம். அந்த பாதையினால ஒரு 4-5 பேருக்கு நஷ்டமும் வருது, லேண்டும் போகுது, 4 பேருக்கு வழியும் இல்லாமல் போகுது. மேப்பில் இருக்கிற பாதை எடுத்தால் இன்னும் 4 பேருக்கு பாதை கூடி வருது, அவங்களுக்கு வழி இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொதுமக்கள் என் பேர் ஜமுனா. எங்க லேண்டை தான் குறி வைக்கிறாங்களே இல்லையா, அவங்களுக்கு தெரியல. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். எங்க லேண்ட்ல வந்து ரோடு போடக்கூடாது. அவ்வளவுதான் சார்.